இவருக்கு வாக்கு வங்கி அரசியல் சிவகுமார் நம்பிக்கை துரோகத்தில் பிறந்து நம்பிக்கை துரோகத்தில் மரணிச்சு நம்பிக்கை துரோகத்தில் ஒரு செயல்படக்கூடிய இந்த கட்சிக்கு திமுக தொண்டை அன்னைக்கு அடிக்கிறதுல குறியா இருப்பான். 2029 காங்கிரஸ் சீட்டுகள்லாம் காலியாகும். ராகுல் சொன்னாலும் டி.கே. சிவகுமார் கேட்க மாட்டார். சிவகுமாருக்கு அரசியலுங்கிறது பைபிள்ல வரக்கூடிய கட்டமைந்தான் அரசியல் மாதிரி தான். பாஜக நல்ல இது யோகி நல்லா பண்றாரு அப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி என்ன சிஎம் ஆக்கலன்னா நாம் பாஜக சப்போர்ட்ல உட்கார்ந்துருவோம். கர்நாடகாவில் ராகுலுக்கு என்ன சிக்கல் என்னன்னா அவருக்கு பாஜக கூட நெருங்கிடுவாருங்கிற ஒரு சூழல் டி.கே. சிவகுமார் இருக்கிறனால அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுல சொன்னாலும் கேட்க மாட்டார். இதுதான் அங்க பிரச்சனை. இப்போ சிவகுமார் அரசியலா பண்ணி அதை வெளிப்படையாக்கி அதை ஒரு போராட்டாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக்கி மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு எதிரான அவருக்கு உள்ளூர் அரசியலுக்கு பயன்படுறாரு. அதுல விஜய் எங்க மதிப்பார், விஜய் எங்க பொருட்டா எடுப்பார். ஸோ சிக்கலான சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இருக்குது. நம்மளை பெருசா மதிச்சலாம்னா கர்நாடகாவில் நீங்க ஒண்ணும் இல்லைன்னு, எனக்கு கர்நாடகாவில் நீங்க ஒண்ணும் முக்கியம் இல்லைன்னு சிவகுமார் டீசெண்டா தான் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள லாபமும் நஷ்டமும் தாவேக அரசுக்கும் விஜய்க்கு மட்டுமே போகுது. தாவேக போட்ட கணக்கு தப்பு. தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனைன்னா தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதுக்குள்ள அக்கறை தென் மாவட்டத்தில் இருக்காத. ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியல் பண்றாரு. அவர் ஒரு கணக்கு போட்டாப்புல ராகுல் காந்தி சொன்னா கேட்டுருவாங்க, ராகுல் காந்தி தான் காங்கிரஸ், அவர் சொன்னா சிவகுமார் இவங்க எல்லாம் கேட்டுருவாங்கன்னு நினைச்சு இதுல விஜய் தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துட்டார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடைய நேயர். சார் வணக்கம். வணக்கம். காவிரி பிரச்சனை மீண்டும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலும் ஒரு மிகப்பெரிய பூதமத்தை ஏற்படுத்தி இருக்கு. இருதரப்பு அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த சூழல் கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்காரு. அவரை சந்திப்பதை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தவிர்த்திருக்காரு. இந்த காவிரி பிரச்சனைக்காக அந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டதாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ராகுல் காந்திகிட்ட கேட்டு தண்ணி விட சொல்ல வேண்டியதானு. ராகுல் சொன்னாலும் இவர் டி.கே. சிவகுமார் கேட்க மாட்டார். ராகுல் சொன்னாலும் ராகுல் எக்ஸ்போஸ் பண்ணுவார் கர்நாடகாவில். அவர் அந்த காவிரி பேசின் அல்லது டெல்டா பகுதி நம்ம சொல்கிறோம், அந்த காவிரி பாயக்கூடிய அந்த பகுதி கர்நாடகாவில் ஓல்டு மைசூர் ரீஜியன். அதில் இவரோட ஒக்காலிகா கம்யூனிட்டி தான் பெரிய விவசாயிகள். நம்ம வெள்ளாள கவுண்டர்கள் மாதிரி ஒருதாய் மக்கள் கூட சொல்கிறாங்க. அந்த ஒக்காலிகாஸும் கொங்கு வேளாளர்களும் ஒரு விவசாய சமூகம். அந்த சமூக பின்புலம் தான் கர்நாடகாவில் காவேரி பிரச்சனைக்கு மையம். அது ஒரு வாக்கு வங்கி அரசியல். இங்கே அப்படி ஒரு ஜாதி கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே. அது முதன்மையான ஒரு வாக்கு வங்கி அரசியல். அந்த வாக்கு வங்கி அரசியல் ஜேடிஎஸ், தேவகவுடா, குமாரசாமி கவுடா இவங்களை மையமாக வச்சு அவங்கள்ட்ட மையம் கொண்டு இருந்து அதில் அவங்க கர்நாடகாவிலே மற்ற கட்சிகளை விட மதசார்பற்ற ஜனதாதளம் காவிரி பிரச்சனையை பெருசாக எடுத்து பெருசாக அரசியல் பண்ணுவாங்க. இவர் டி.கே. சிவகுமாரும் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறது அந்த குறிப்பிட்ட அதே ஒக்காலிகா வகுப்பை சேர்ந்தவர் தான். அதே குமாரசாமி, தேவகவுடா இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான். மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் குமாரசாமி அவங்க ஜேடிஎஸ் வந்ததில் 11 சீட்டு அங்கே இதில் 2 சீட்டு தான் தோத்தாங்க. 9 சீட்டு பாஜக மதசார்பற்ற ஜனதாதளம் அணி வெற்றியை குவிச்சிட்டாங்க. அதில் டி.கே. சுரேஷ்ன்னு சிவகுமாருக்கு தம்பியே தோற்று போனார். இப்போ சிவகுமாருக்கு நோக்கம் தான் அங்கே பெரிய சக்தியாக வரணுங்கிறதான் நோக்கம். சிவகுமாருக்கு அரசியலுங்கிறது பைபிளில் வரக்கூடிய கட்டமைந்தான் அரசியல் மாதிரி தான் ஒரு வகையில் அவங்க கணக்கில் இருந்து பார்த்தா. பாஜக நல்ல இது யோகி நல்லா பண்ணுறாரு அப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி என்ன சிஎம் ஆக்கலன்னா நாம் பாஜக சப்போர்ட்டில் உட்கார்ந்துருவேன். இது மிரட்டல். இது நீங்கள் பைபிள் கதை மாதிரி நல்ல மைந்தன்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்சி கொள்கைக்கு தக்கன சித்தாராமையாவுக்கு பாஜக ஆப்ஷன் கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை விட்டுக்கிட்டு விலையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்துட்டு. இவரை விட அவருக்கு குருபாசு, இடிகாசு, மற்ற கிறிஸ்டின்ஸு, முஸ்லிம்ஸு, அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் அகிண்டாணி பெரிய செல்வாக்கான ஒரு தலைவர். இவர் நம்ம பாஜகவோட சேர்ந்து கவிழ்த்துருவோன்னு ஒரு பவர் பொலிட்டிக்ஸை ராகுலுக்கு பண்ணவும் ராகுல் அந்த இடத்துக்குள்ள ஏற்கனவே ராகுல் நெருக்கம்தான் என்றாலும் நாள் ஆக ஆக நான் பாஜக போய் முதல்வர் ஆயிடுவேன்
எப்படியும் எனக்கு முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடும்போது ராகுலே அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ முஸ்லீம் லீக் சொல்லி தானே சதீஷன் வந்து கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் ஆனார். சசி தரூர் ராகுலுக்கு ஆகாது, இவர் வேணுகோபால் ராகுல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து அவருக்கு சாய்ஸாக இருக்கிறது வந்து வேணுகோபால். ஆனால் அவரால் முஸ்லீம் லீக் சப்போர்ட்டில் இவரை தான் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் வருது. அதே போல் அங்கே கர்நாடகாவில் ராகுலுக்கு என்ன சிக்கல்னா அவருக்கு வந்து பாஜக கூட நெருங்கிடுவாருங்கிற ஒரு சூழல் வந்து இவர் ஸ்ரீ.கே. சிவகுமார் இருக்கிறனால அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதில் சொன்னாலும் கேட்க மாட்டார். இதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ அவர் வந்து மேகதாதுவை கட்டுவேன்னு துணை முதல்வராட்டு பிரச்சனை பண்ணுறாரு. சொல்லி இவர் சித்தாராமையாவை கலத்தி விட்டுறாரு. இவர் அங்கே வந்து சிஎம்மாக உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்ததும் மீண்டும் இவருக்குள்ள நோக்கம் என்னன்னா 11-9 பாஜக ஜெயித்துட்டாங்கல்ல, அதில் பாஜகவை வீழ்த்தணும். என்ன இஷ்யூ? ஒரே ஜாதி இதில் ஜாதிய முழு இதாட்டு மத்திய அமைச்சராட்டு குமாரசாமி இருக்கிறார். மதசார்பற்ற ஜனதாதளம் பாஜக கூட்டணியில். இவர் மாநில துணை முதல்வராக இருந்து முதல்வராக வந்துட்டார். இப்போ அந்த இடத்துக்குள்ள இந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணி மக்களவைத் தேர்தலில் அந்த 11 கர்நாடகா என்டையர் கர்நாடகா இல்லை, ஒக்காலிகா தான் விவசாயிகள் அந்த கர்நாடகா தான். இதான் உண்மை. நம்ம பேசும்போது எல்லாம் பேசுனா கூட இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தான் இதாக இருப்பா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனைன்னா தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதுக்குள்ள அக்கறை வந்து தென் மாவட்டத்தில் இருக்காத. அதே மாதிரி தான் அங்கே லிங்காயத் பெல்ட்டுக்குள்ளே அந்த ஒன்றும் பெருசாக காவிரி பிரச்சனை இதாகாது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே அரசியல் பண்ணுறாரு. இதில் விஜய் தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துட்டார். ராகுல் காந்தி சொன்னால் கேட்டுருவாங்க, ராகுல் காந்தி தான் காங்கிரஸ், அவர் சொன்னால் சிவகுமார் இவங்கெல்லாம் கேட்டுருவாங்கன்னு நினச்சி அவர் ஒரு கணக்கு போட்டாப்புல. இவருக்கு வந்து வாக்கு வங்கி அரசியல் சிவகுமாருக்கு. நாளைக்கும் அவர் சிஎம்மாக தொடரணும்னு நினைப்பார். ஸோ இந்த பகுதியில் சீட்டு ஜெயித்தாதான் மற்றவங்க ஒத்துக்குவான். ஸோ இந்த பகுதியில் எம்எல்ஏ சீட்டு 28 ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு இந்த இஷ்யூ எடுத்தவர் விளையாடுறாரு. ராகுலும் சிவகுமாரை பயிக்கணுன்னோ சிவகுமார்கிட்ட இதில் சொல்லி அப்படி செய்யணும்னு செயல்பட மாட்டார். தமிழ்நாட்டிலே நமக்கு 10 எம்பி இருக்காங்க, அங்கேயும் எம்பி குறைவாக தான் இருக்குது. கர்நாடகாவில் 2 இடம் வேணும், நம்ம கண்டுக்காமல் போயிடுவோங்கிற லெவலில் தான் அவங்க போவாங்க. பட் ஒரு ஓவரால் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அரசியல் லாபம் பார்த்தா அங்கே கவர்மெண்ட் இருக்குது. இங்கே கொலிஷன் கவர்மெண்ட்டில் தான் 2 மந்திரி இருக்குது. அங்கே ஃபுல் பிளட்ஜடு முழு கவர்மெண்ட்டே இருக்குது. ஸோ அரசியல் ரீதியாக கர்நாடகாவுக்கு பாதிப்பு வரக்கூடிய எதுவுமே வந்து ராகுல் செய்ய மாட்டார். ஒரு கோஆப்ரேஷன் மெத்தட் தான் கரெக்டு. பேச்சுவார்த்தைங்கிறது தப்பு இல்லை. எம்ஜிஆர் வந்து பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்றாருன்னா எம்ஜிஆருக்கு வந்து கர்நாடகாவில் செல்வாக்கு இருந்தது, அங்கே எம்எல்ஏக்கள் ஜெயித்திருந்தாங்க, செல்வாக்கு வளையம் இருந்தது. இங்கே விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தோற்றம் தான் காட்டப்படுது. இல்லைங்க, விஜயை சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒருவேளை கர்நாடக தேர்தல் மனசில் வச்சு தான் ராகுல் காந்தி அதை தவிர்க்கிறாரா? கண்டிப்பாக கர்நாடகா 28 தேர்தலில் ஜெயிக்கிறதா மெயின். பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29. அப்போ எப்படியும் விஜய் இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா 3வது போயிடுவாங்க யாருன்னாலும். இருக்க 3 வரல விஜய் 35, ஸ்டாலின் 25, எடப்பாடி 20ங்கிற பொசிஷனில் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் இல்லைனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க கீழே போயிடுவாங்க. அதை நம்ம 2014 கலைஞரே பார்த்தோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஃப்எம் ராஜரத்னம் போய் டெபாசிட்டே இழந்துட்டார். தருமபுரியில் திமுக டெபாசிட் இழந்துட்டு ஈஸ்வரனுக்கு கீழே தான் திமுக போச்சு. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா திமுக பின்னடைவை சந்திச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடப்பாடி பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. பல இடங்களில் அண்ணாமலை கீழே, தமிழிசை கீழே, பொன்னாறு கீழேன்னு, ப்ரொஃபஸர் சீனிவாசனு கீழே, நயினாறு கீழேன்னு எடப்பாடி பழனிசாமி பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத மாநில கட்சி வந்து பின்னடைவை சந்திக்கும். அப்கோர்ஸ் விஜய் 35 இருந்தாலும் அவரும் மக்களவைத் தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா பின்னடைவை சந்திப்பார். அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்த போகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது 29 வரக்கூடியது. இப்போ அதுக்காக போட்டு நம்ம ஏன் மெனக்கடணும்? அரசியல்வாதி தானே, விவரம் தெரிஞ்சவங்க தானே, இப்போ ஏன் அதுக்கே போட்டு இது பண்ண முடியும்? ராகுலுக்கும் யார் தேவை? 25 விழுக்காடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட சேர்ந்து தோற்று போயாச்சு. தோற்று போன ஸ்டாலினை கூட நின்று இவரும் 27க்கு 5 தான் எடுத்து இவரும் ஸ்டாலினை தோக்கடிச்சு இவரும் 27க்கு 5 படுதோல்வி அடைஞ்சு அந்த 5 வச்சுங்க 2 மந்திரி வாங்கிட்டார், ஜாக்பாட் அடிச்சிட்டார். ஏன்னா இவர் உருவாக்கின அரசு தான் அந்த அரசு. சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கு,
அகில இந்திய தலைவர்கள்ட்ட பேசி திருமாவளவன்ட்ட மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக பேசி காங்கிரஸுக்கு அஞ்சியம் கொண்டு வந்து அவர் உருவாக்கின அரசு. ஸோ அரசு அவர் உருவாக்குனது 29 மக்களவை தேர்தல் வருது. அவர் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை அடிச்சிருவோம் அந்த தடவை. நம்பிக்கை துரோகத்தில் பிறந்து நம்பிக்கை துரோகத்தில் மரணித்து நம்பிக்கை துரோகத்தில் ஒரு செயல்படக்கூடிய இந்த கட்சிக்கு திமுக தொண்டை அன்னைக்கு அடிக்கிறதுல குறியாக இருப்பான். 2029 காங்கிரஸ் சீட்டுகள்லாம் காலியாகும். பட் அவங்க கணக்கு எப்படி போகும்? இருக்கிறதுல எடப்பாடி மோடி கூட இருக்கிறாரு, ஸ்டாலின் தோத்து போயிருக்கிறாரு, விஜய் அதிகாரத்தோடு ஜெயித்திருக்கிறாரு. அப்போது நம்ம விஜய் கூட போயிடுவோம்னு அவங்களும் போயிடுவாங்க. விஜயும் ராகுல் பிரதமர்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லாமல் அடி வாங்கியிருக்காங்க. நம்ம அரசே இவங்க கூட்டணியில் தான் இருக்குது. அப்போ அவரும் ராகுல் பிரதமரை ஒத்துக்குவாங்க, இவங்களும் விஜய்கிட்ட டீலை போட்டுக்குவாங்க. அது 29. இப்போ ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? ஓகே, 29 தேர்தல் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை நம்ம எதிர்பார்த்தாலும் இப்போதைக்கு அந்த கர்நாடகா கூட பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழுவை ஒன்றை போட்டிருந்தாங்க. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தாலும் காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த குழுவில் வந்து இடம்பெறலையே. அப்போ தமிழக அரசு வந்து இவர்களை வந்து புறக்கணிக்கலாம். காங்கிரஸ் புறக்கணிக்கல, இவங்க கூட்டிகிட்டு போனாங்க. என்னதை பண்ணிட போகிறாங்க? இவங்க கர்நாடகாவில் இவங்களுக்கு வேறையான இதாக தான் ரெக்கமெண்டேஷனை தான் பார்த்துருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டில். இப்போ தான் இவங்க வந்திருக்காங்க அதிகாரத்தில், அவங்களுக்கு ஆளாக தான் இருந்திருப்பாங்க. ஏன் ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு ஆளாக தானே ஆரம்பத்தில் ஜெயலலிதாவே இருந்தாங்க. நான் சொல்கிறது உண்மை. 89 ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு ஆளாக தான் ஜெயலலிதா மேரே இருந்தாங்க. 89 பொசிஷன். அப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்க, பெருசாகிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ இவங்கெல்லாம் அங்கே போய் என்னத்தை பேசிட போகிறாங்க காங்கிரஸ்காரங்க? அப்போ நினச்சது ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கூட்டணி கட்சியை ஃபேவர் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. அது எம்ஜிஆர் குண்ட்ராவ் விஷயம் வேறு. குண்ட்ராவ் எம்ஜிஆர் ரசிகர். அவருக்கு அவர் ஒன்றும் தேவகோடா மாதிரி பேக்கிங் உள்ளவர் கிடையாது. அங்கங்கே பிடிச்சி எடுத்தவர் உட்காந்துட்டார் குண்ட்ராவ். ஆர்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர் அப்படி இப்படிலாம் போட்டுக்குவார். அப்போ எம்ஜிஆர் கூட இருக்குது, அவருக்கு ஒரு எம்ஜிஆரை பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய இது. அப்போ அவர் எம்ஜிஆர் போனார், அவருக்கு அபிமான ஹீரோ. அவருக்கு கர்நாடகாவில் வந்து சிவகுமார் மாதிரி ஒரு ஒக்காலிகா பேக்கில் அரசியல் பண்ணக்கூடியவரும் இல்லை. அந்த சூழ்நிலைக்குள்ள அன்னைக்குள்ள சூழ்நிலை தக்கன கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. காங்கிரஸில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் இருந்த ஐயா மூப்பனார் போன்றவங்களும் அதற்கு ஓகே இதில் பேரு பெருமைங்கூட விவசாயிகள் நலம் பண்ணணுங்கிறதுல அவங்களும் அதுக்குள்ளே துணை நின்னாங்க. அன்னைக்கு ஏதோ எம்ஜிஆர் போனதுக்கு ஒரு பலன் இருந்தது, மறுக்க வரல. இப்போ நமக்கு வந்து வாடின பயிரை எப்படியாவது கொஞ்சம் தண்ணி வந்து காப்பாற்றுறதான் மெயின். இப்போ சிவகுமார் வந்து அரசியலாக பண்ணி அதை வெளிப்படையாக்கி அதை ஒரு போராட்டாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக்கி மனசார்பற்ற ஜனாதளத்துக்கு எதிரான அவருக்கு உள்ளூர் அரசியலுக்கு பயன்படுறாரு. அப்போ அதில் விஜய் எங்கே மதிப்பார்? விஜய் எங்கே பொருட்டா எடுப்பார்? இப்போ டீசெண்டாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ சந்திக்க சூழ்நிலை இல்லாதனால இப்போ சந்திக்காம பிறகு பின்ன சந்திச்சு என்னத்துக்கு? ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் நம்ம பார்த்தோம், இந்த காவிரி பிரச்சனைக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பேச்சுவார்த்தை ஒரு முடிவு வரைக்கும் அந்த அரசே, கர்நாடக அரசே வந்து நீங்கள் உள்ளாடி வர வேண்டாம்னு ஒரு விஷயத்த சொல்லுது. கூடவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக நம்ம பார்க்கலாம். அமைப்புகள் எதுக்கிறது எல்லா ஊர்லேயும் அமைப்புகள் எதுக்க தான் செய்வாங்க. அந்த ஊரில் அவன் அரசியல் பண்ணுவான், அந்த ஊருக்கு தானே அரசியல் பண்ணுவான். அது நம்ம அதை ஒன்றும் பெருசாக பார்க்காண்டா. இந்த ஊரில் அரசியல் பண்ணுறவன் இந்த ஊருக்கு அரசியல் பண்ணுற மாதிரி அந்த ஊர் அரசியல் பண்ணுறவன் அந்த ஊர் நியாயங்களையும் அந்த ஊர் அரசியலும் பண்ணி அவன் ஆளை திரட்டினா தானே அவன் ஒரு ஆளாட்டு அங்கே நிற்க முடியும், வளர முடியும். அது அப்படி தான் பண்ணுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு எதிரணி பார்க்காண்டான். கர்நாடகத்தின் நலனை காப்பாற்றுறதுக்கு அவன் நிற்கிறான்னு அதை பார்த்துக்கலாம். அதில் வந்து சிஎம் நினச்சா முடியும். அதற்கு பிறகு வந்த மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் கொஞ்சம் அதில் சாதிச்சாருன்னா குண்ட்ராவ் எம்ஜிஆர் கொஞ்சம் அணுக்கமாக இருந்தார். மூப்பனாரும் கொஞ்சம் அதுக்குள்ளே சில வேலைகளை பார்த்தாரு. இப்போ நம்ம சகோதரர் மாணிக் தாகூருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? அவரை போட்டிருக்கதே செல்வ பெருந்தகை மாநில தலைவராக இருந்தால் ஒருவேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வந்துருமோங்கிறதுல இல்லை காங்கிரஸ் தாவேக்கா தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவாட்டு இங்கே ஜோதிமணி சகோதரி அவங்க போட்டால் அவங்க ஹார்ட் ஸ்டேடிங்க்கு எதிராக பேசுனாங்க. ஒருவேளையில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வந்துருமாங்கிறது அப்படி இப்படிலாம் இல்லை, தாவேக்கா கூட தான் கூட்டணிங்கிறதுக்காக மாணிக் தாகூரை போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் செல்வாக்கான கார்த்திக் சிதம்பரத்தை கூட போட்டிருக்கலாம். கார்த்திக் சிதம்பரம் கூட மாணிக் தாகூரோட செல்வாக்கானவர் தான், அது அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு, அதான செல்வாக்கு. அப்போ இவரால் இப்போ இதுக்குள்ளே என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? ஸோ சிக்கலான சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளாடி காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல தான். அவ்வளவுதான், அதுக்கு மேலே இல்லை. சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா?
நீங்கள் வந்து கலைஞர் கூட 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 மற்றவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, 50 வருஷ அந்த அக்ரிமெண்ட்டை இந்திரா காந்திக்காக அவர் கேஸை விட்ரா பண்ணிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே கலைஞர் மேலேயே இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு நம்ம வந்து சட்டம் ஒழுங்கை காட்டி நமக்கு தண்ணியை தரமாட்டான், சட்டம் ஒழுங்கை காட்டி தான் தரமாட்டான். அப்போ கோர்ட்டு போனால் சட்டம் ஒழுங்கு நடந்துன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு கோர்ட்டுக்கு சொல்லுவாப்புல. அப்போ அது ஒரு எம்பரசிங் சுச்சுவேஷனாக கோர்ட்டில் வரும். ஸோ இதுவே அந்த ஓல்டு மைசூர் வாக்கு வங்கி அரசியல் வந்து கீழ்ப்பாசன பகுதியான தமிழர்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாட்டும் பெரிய நியாயம் கிடைக்காமலட்டும் இருந்துட்டு இருக்கு. கோஆப்ரேஷனாக பொண்ணு தான் நம்ம நினைக்கிறோம். வேற என்ன செய்ய முடியும்? கடைசியாக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை விஜய் அணுகிறாரு, அதை அன்புமணி வரவேற்கிறாரு. அதுதான் வழி. நீங்கள் எல்லாமே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், நம்மளை பெருசாக மதிச்சிடலான்னா கர்நாடகாவில் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு, எனக்கு கர்நாடகாவில் நீங்கள் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சிவகுமார் டீசெண்டாக தான் சொல்கிறார். டினையல் தான், டீசெண்டாக அப்படி டினை பண்ணி விட்டுட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ள தாவேக்கா போட்ட கணக்கு தப்பு. ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்கணும், ஏதோ ஒரு முடிவெடுத்து தமிழ்நாட்டின் நலனை காக்கும் பொறுப்பை அரசிடம் ஒப்படைக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே. அப்போ தாவேக்காவும் ஒரு பிரதிநிதியை வச்சுக்கிட்டு அரசு, தமிழக அரசு தான் இதை பண்ணுது. அந்த அனைத்து கட்சி கூட்டம் போடல ஈகோ காட்டு தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி அன்புமணி பேசியிருந்தாரு. அது ஈகோ காட்டுறதா தான் அதை எடுத்துக்கணும். அனைத்து கட்சி கூட்டம்னா இது தமிழ் எல்லா விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லாத்துக்குமே அதில் பொறுப்பு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வர அந்த கருத்தை கேட்கணும். மாறுபட்ட கருத்துக்களும் வரும். பொறுமையாக இருந்து கேட்டுக்கிட்டு ஒரு ஒத்த முடிவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டணும். அதற்கு வந்து அனைத்து வகையிலே நாம் இதை பண்ணணும். நியாயமான முறையில்னா பேச்சுவார்த்தைக்கு தயாருன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை கூடாதுன்றோம். எல்லாரும் நம்ப முடியாது, பேச்சுவார்த்தையில் உங்களை ஏமாத்திடுவான்பா. அப்போ நம்ம அனைத்து முறையிலும் பயன்படுது இருக்கிறது. நமக்கு வந்து நமக்கு நீதிமன்றம் தான் நமக்கு காவல், மத்திய அரசு, நீதிமன்றம், பேச்சுவார்த்தை, இப்படி ட்ரிபியூனல், இது என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அந்தந்த சோர்சஸை முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக நீதிமன்றத்தில் இது பண்ணுறது, மத்திய அரசை வற்புறுத்துறது, இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு போகிறது தான் ஒரு முக்கியமான இது போட்டால் என்ன போடலான்னு என்னன்னு சொல்லும்போது இதில் வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் தாவேக்கா அரசுக்கும் விஜய்க்கு மட்டுமே போகுது. இப்போ நஷ்டம் வருது இல்லை. இப்போ கர்நாடகா வந்து இன்னொரு விமர்சனத்தை ஒன்று வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து 400 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டுருந்தோம், அந்த தண்ணி எங்கே, நீங்கள் டைரெக்டாக வந்து கடலில் தானே கலக்க விட்டீங்க, அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதே விமர்சனத்தை வந்து குற்றச்சாட்டு, விமர்சனங்கிறத வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்ல இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் இதே குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து பாதுகாக்க தவறிட்டோமா தமிழ்நாடு? இந்த மாதிரி இது குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியலை. அந்த குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்கிறது அவங்க வழக்க ஒரு ஆந்திராக்காரரோ ஒரு யூபிக்காரரோ ஒரு நீதிபதியோ பார்த்தா அவங்கள்ட்ட நியாயம் இருக்குன்னு காட்டுறதுக்கும், தமிழ்நாடு பொறுப்பற்ற தன்மையாட்டும் தந்துவண்டித்தனமாக செயல்படுன்னு காட்டுறதுக்கும் அவங்க ஒரு குற்றச்சாட்டாக தமிழ்நாடு மேலே வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பொசிஷனுங்கிறது நம்ம பொறியாளர்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் வந்து விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நான் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. தண்ணி விடாத காலங்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து கழிவு நீர் அங்கே தேக்கி வச்சுட்டு தண்ணி விடக்கூடிய சூழலில் தண்ணி கூட சேர்த்து வந்து கழிவை வந்து வெளியிடுறாங்க. அதனால வந்து ஒரு ஆளடி உயரத்துக்கே வந்து அந்த கழிவுகள் தான் அந்த தண்ணியில் வந்துட்டு, இதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது தமிழ்நாட்டுடைய விவசாய உற்பத்தியை பாதிக்கப்படுற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இல்லை, இது ரொம்ப ஒரு தீவிரமான கடுமையான குற்றச்சாட்டு. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத மத்திய மாநில அரசுகள் வந்து இதை கவனமாக சொல்லணும். தமிழ்நாடு அரசு இது உண்மைத்தன்மையா இல்லையாங்கிறத அறியக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கணும். இது வந்து ஒரு நீதியரசர் விக்டோரியா கவுரி சொன்ன மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர், பொறுப்பான ஒரு கட்சியின் தலைவர் வந்து இப்படி ஒரு இதை குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு பார்க்கணும். இது உண்மையாக இருக்குன்னா தமிழக விவசாயிகளுக்கும் தமிழகத்துக்கும் பண்ணுற மிகப்பெரிய அநீதி. கர்நாடக அரசு இதை செய்தால் எந்த காலகட்டத்தில் இருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, உண்மையாக எதுங்கிறதுக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றமே இதில் தலையிட்டு ஒரு உண்மை நிலைமையை வந்து கண்டறியணும். கண்டறிஞ்சு அது இல்லைங்கிறது திருப்தி அடைஞ்சாதான் வந்தால் தான் நம்ம போன்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றச்சாட்டு சொன்னது ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியாக சொன்னாலும் இதோடைய உண்மைத்தன்மைங்கிறத கண்டிப்பாக அறிஞ்சு தான் தீரும். சரி, ஓகே. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னீங்க, காமராஜர் உட்பட்ட தலைவர்கள் வந்து மத்திய அரசு கூட வந்து ஒரு ஆழ்மை மிக்க தலைவர்களாக இருந்ததுனால காவிரியை வந்து நம்மளால் வாங்க முடிஞ்சது, அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்குது, அந்த பாஜக மாநில தலைவர் டிவிக்கே தான் எங்களுடைய பிரதான எதிரி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு. இந்த சூழலில்
மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இங்கே காவிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நயினார் நாகேந்திரன் சகோதரர் வந்து டிவிக்கே தான் எங்கள் முதல் எதிரிங்கிற அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது முழுக்க வரவேற்கத்தக்கது. ஏன்னா டிவிக்கே இல்லை, அவங்க 108 தான் எடுத்தாங்க. அவங்க தார்மீக நெறிப்படி தர்ம நியாயம்படி ஸ்டாலினை தோக்கடிச்சது விஜய் மட்டும் இல்லை, ஸ்டாலினை தோக்கடிச்சதில் இதில் பெரும் பங்கு விஜய்க்கு சேரும், ஒரு இந்த அளவு பங்கு எடப்பாடிக்கும் இருக்கு. இதானங்க உண்மை. முழு பூசணிக்காய் எங்க மறைக்கிறீங்க? அப்போ என்ன அரசு அமைஞ்சிருக்கணும்? இதுவும் சேர்ந்தா அமைஞ்சிருக்கணும். இதுவும் அங்க நின்றுக்கிட்டு இங்க ஊடறுத்ததை வச்சு நீங்க அரசு அமைக்க கூடாது. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி ஜெயித்த 13 வச்சு அரசு அமைக்கிறது தார்மீக அறம் சார்ந்த அரசியலுக்கு எதிரு. நீங்க இப்படி கிளைம் பண்ணக்கூடியவங்க ஸ்டாலினை தோக்கடிச்ச 53 பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் தான் அரசு அமைஞ்சிருக்கணும். அதுதான் நியாயம், தர்மம், அதுதான் மக்களின் தீர்ப்பு. அப்ப நீங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பாஜக வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்தா அது பாஜக ஆட்சி, அப்படி ஒரு ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி ராகுல் காந்தியின் முயற்சியில அவர் தேசிய தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசி ஒரு அரசு அமைச்சிருக்கிறார். இதுதான் இந்த தாவேகா 4 கட்சி கூட்டணி அரசின் தன்மை. அங்க என்டிஏல இருந்த பாமகவை சேர்த்து 5 கட்சி கூட்டணி அரசா கூட அமைக்க விடாம பண்ணிவிட்டாங்க. 4 கட்சி கூட்டணி அரசு. இதுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜக எதிர்ப்பாளர்கள். விஜய் இன்னைக்கு சாப்பிட்டா இருக்கிறாரு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து ஸ்டாலினோட பெட்டரா பண்ணுறாரு என்றாலும் கூட, இன்னும் சில இதுகளில் வந்து இறங்கி வருவாருங்கிற சூழல் இருந்தாலும் கூட, அவரும் கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னவர் தான். கடைசியா ராகுலை தான் ஒரு பிரைம் மினிஸ்டரா சொல்ல போறாரு. இதுக்கடையில சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக், விசிகா 4 பேரும் தீவிர பாஜக எதிர்ப்பாளர்கள். இதுல வைகோண்ண மட்டும் இன்னைக்கு எதிர்க்கிறாரு. நாளைக்கு அவருக்கு துரை வைகோ அவங்க 2 சீட்டு நின்று திருச்சி தேனியிலையும் விருதுநகர்லையும் 2 எம்பி சீட்டு நின்னா என்டிஏலையும் ஜெயிக்கலாம், இங்க இந்தியா கூட்டணிலையும் ஜெயிக்கலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஏரியா வைஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏரியா விருதுநகர், தேனி இதுக்குள்ள. அப்போ அவங்களுக்கு வந்து என்டி ஆப்ஷன் இருக்கு. டிஎம்கே ஆப்ஷன் போக மாட்டாங்க, அது முடிச்சுட்டாங்க. என்டி ஆப்ஷன் இருக்குது எம்டிஏக்கு. மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீம் லீக் உட்பட, முஸ்லீம் லீக் உட்பட இல்லை, முஸ்லீம் லீக் அங்கே தான் இருப்பாங்க. வேற என்டி ஆப்ஷன் இல்லாமல் என்டிஏக்கு எதிரான கட்சிகள் விஜய் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ இது யதார்த்த சூழ்நிலை. இது டெல்லி பாஜக தலைமை உணர்றாங்க. அமித்ஷா தெள்ள தெளிவாக தெரியுது. அமித்ஷா மிகப்பெரிய தேர்தல் ஆர்கனைசர், தேர்தல் உறுப்பினருங்கிறனால அவருக்கு தெளிவாக தெரியுது. விஜய் 35 எடுத்துட்டாரு. இந்த 6 கட்சியும் சேரும்போது 40க்கு மேலே அதிகாரமும் இருக்கு, போயிடுவாங்க. அப்போ இந்த 40 விழுக்காடு உள்ள இந்த மேலே உள்ள இந்த அணியில பாஜகவின் கொள்கை எதிரி சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, தென் மெட்டீரியல் எனிமி காங்கிரஸ் 4 பேரும் இருக்காங்க. அப்போ இதை எதிர்த்து களமாடுறது தான் தமிழக பாஜகவின் விவரமுள்ள ஒரு பாஜககாரன் செய்வான். இன்னைக்கு அமித்ஷாவோட அந்த அறிவுறுத்தல்ல நயினார் நாகேந்திரனை புதிய தலைமுறை பேட்டியில கொடுத்திருக்காருன்னா சகோதரரோட இந்த இதை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். சரியா முடிவெடுத்திருக்கிறாரு. இன்னும் தெளிவா அவரு கிளியர் கட்டா கொண்டு போனோம். அவருக்கு லீடர்ஷிப் அப்போ மேலும் உயரும். ஏன்னா மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறான், டெல்லி தலைமை அதுதான் எதிர்பார்க்குது. ஸோ நயினார் சொன்ன இந்த முடிவு வந்து பாஜக வந்து 4 கட்சி கூட்டணி, பாஜகவின் எதிரிகளின் கூட்டணியை எதிர்க்கிறது கரெக்டு. முழுக்க எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது தான் சரியான பார்வையாக இருக்க முடியும். குறிப்பாக பழனி கோயில் விவகாரத்தில் அதிமுகவும் திமுகவும் லீடு எடுக்கிறாங்க. பாஜக அதில் லீடு எடுத்திருக்கணும். எனிவே இப்போ கொஞ்சம் லேட்டுனாலும் நயினார் கரெக்டான ஒரு அரசியலை பண்ணுறாரு. புதிய தலைமுறை பேட்டியில் அது கட்டன் ரைசராக வருது, நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, இது நீட்டெல்லாம் நல்லது. நீட்டால் ஏழை எளிய மக்கள் மெரிட்டானவங்க பண்ணுறாங்கன்னு நீட்டுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை பண்ணணும். அது காங்கிரஸ் கொண்டு வந்து அது கொண்டு வந்துலாம் அந்த சப்ப விஷயத்தை பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. இப்போ நீட் இருக்குது, நம்ம நீட்டை என்டால்ஸ் பண்ணி பண்ணுறோம். நம்ம முடிவு கரெக்டு, நம்ம கவர்மெண்ட் முடிவு சரி, அது மெரிட்டான டாக்டர் வர்றாங்கன்னு எடுக்கணும். நீட் எதிர்ப்பாளர்களை விரட்டி அடிக்கணும் நயினார். அதெல்லாம் செய்வாருன்னு நம்புறேன். சும்மா அதுலேருந்து நழுவி போகிறது மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம் சொல்லலை. நாங்கள் நடத்துகிறோம், நியாயம்தான் நீட்டு. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு போனோம். ஏற்கனவே அண்ணாமலை புள்ளி விவரங்களை வச்சு பண்ணார். புள்ளி விவரங்கத்துக்கு ஒரு டீமை போட்டு நயினாரும் அதை திறம்பட செய்ய முடியும். இப்போ நயினாரோட இந்த இது வந்து தமிழக பாஜக ஒரு 3 மாதத்துக்கு பிறகுனாலும் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த இந்துத்துவா பிளாங்கை வந்து
எடப்பாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி கூட்டணியில் தான் இருக்கிறாரு. பாஜகவும் அதை கரெக்டாக எடுத்து செயல்படுறது வந்து நயனார் நாகேந்திர பேட்டியில் தெரியுது. சரியான நல்ல முடிவை நோக்கி நயனார் நகர்றார். சரி, ஓகே சார். காவிரி பிரச்சனை குறித்து பல விஷயங்களை வந்து எங்களை எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்காக மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.